எதிர்வரும் 4/7/2026 வேல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள். மிக்ஸ் அண்ட் மேட்ச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. பாரசீக வளைகுடாவின் ஹோர்மூஸ் நீரிணையை மையப்படுத்தி மீண்டும் ஒருமுறை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மோதல்கள் வெடிக்கும் அபாய நிலை வந்துள்ளது. ஆரம்பத்தில் ஒரு வணிக சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இது குறித்து நேற்றைய மிக்ஸ் அண்ட் மேட்சில் சொல்லப்பட்டது. இந்த ஈரானிய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க இராணுவம் வெள்ளியன்று ஈரானிய இராணுவ நிலைகள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தி கொண்டது. இதன் பின்னர் இந்த அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானும் இன்று பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியதால் மீண்டும் ஒரு போர் வெடிப்பு நிலை வந்திருக்கின்றது. பல ஈரானிய ட்ரோன்கள் இன்று தனது நாட்டில் தாக்குதலை நடத்தியதாக பஹ்ரைன் இன்று காலை அறிவித்துக் கொண்டதுடன் அமைதி முயற்சிகளை ஈரான் சீர்குலைப்பதாகவும் குற்றம் சாட்டிக் கொண்டது. எனினும் இந்த பதிவு பதியப்படும் வரை அமெரிக்க இராணுவம் ஈரானிய தாக்குதல்களை உறுதிப்படுத்தாத நிலையில் பஹ்ரைன் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னதாக அமெரிக்காவின் போர் விமானங்கள் தெற்கு ஈரானில் உள்ள சிரிக் மற்றும் கெஷ் தீவு பகுதிகளில் 90 நிமிட குண்டுவீச்சு நடவடிக்கையை மேற்கொண்டு ஈரானிய ஏவுகணை தளங்கள், ட்ரோன் களஞ்சியங்கள், ட்ரோன் ஏவுதளங்கள், வணிக கப்பல்களை கண்காணிக்கும் ஈரானிய ரேடார் நிலைகள் ஆகியவற்றின் மீது ஒரு தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலை அமெரிக்காவின் மத்திய கட்டளை பணியகமான சென்கம் உறுதிப்படுத்தி கொண்டது. இந்த நிலையில் அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதல்கள் அந்த நாட்டுடன் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அப்பட்டமான மீறல் என ஈரான் இன்று காலை குற்றம் சாட்டிக் கொண்டது. ஆனால் கடந்த வியாழனன்று ஏன் ஹோர்மூஸால் பயணித்த ஒரு சரக்கு கப்பலை தனது நாட்டின் ட்ரோன் குறிவைத்து தாக்கியது என்பது குறித்து ஈரான் மூச்சுவிடவில்லை. எனினும் ஜூலை 26 வெள்ளிக்கிழமை மாலை ஈரானின் தெற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பல இடங்கள் மீது அமெரிக்க பயங்கரவாத படையால் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களை தமது அரசாங்கம் வன்மையாக கண்டிப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் இன்று காலை ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதல்கள் ஐநா சாசனத்தின் 2வது பிரிவின் 4வது பத்தியின் அப்பட்டமான மீறலாகவும் ஜூன் மாத நடுப்பகுதியில் அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 1வது பத்தியின் அப்பட்டமான மீறல் எனவும் ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் தனது கண்டன மற்றும் குற்றச்சாட்டு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரானை பொறுத்தவரை ஹோர்மூஸ் நீரிணையின் மீதான கட்டுப்பாட்டை அது ஒரு முக்கியமான பேரம் பேசும் சக்தியாகவும் துருப்புச்சீட்டாகவும் கருதி கொள்வதால் தாம் நீரிணையில் அறிவித்த வழித்தடங்கள் வழியாகத்தான் எல்லா சரக்கு கப்பல்களும் செல்ல வேண்டும், எண்ணெய் தாங்கிகள் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு விதியை நடைமுறைப்படுத்த தலைப்படுகின்றது. அதாவது தாம் அறிவிக்கும் இந்த வழி மட்டுமே கப்பல்களுக்கு பாதுகாப்பான பயணமாக அனுமதிக்கப்படும் எனவும் இதனை மீறும் கப்பல்கள் குறிவைக்கப்படும் எனவும் அது மறைமுகமான எச்சரிக்கையை வெளியிட்டது. இந்த எச்சரிக்கையின் பின்னர்தான் அது ஒரு சிங்கப்பூர் கப்பலை தாக்கியது. ஆனால் அமெரிக்காவோ ஹோர்மூஸ் நீரிணை எப்போதும் ஈரானின் பிடியில் இருந்து விடுவிக்கப்படும் ஒரு நீரிணை என்ற விடயத்திலும் அந்த நீரிணை சுங்க கட்டணங்கள் எதுவுமற்ற ஒரு நீரிணையாக இருக்க வேண்டும் என்பதே நிலைப்பாடாக இருக்கின்றது. இதனைத்தான் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பும் அடிக்கடி வலியுறுத்தி வரும் நிலையில் ஈரான் அந்த நிலைப்பாட்டை தொடர்ந்து மறுத்து வருகின்றது. புதிய தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கு முதல் நாளான புதன்கிழமை அன்று 78 கப்பல்கள் ஹோர்மூஸ் நீரிணையை கடந்து சென்றன. இதுதான் போர் தொடங்கியதிலிருந்து மிக உயர்ந்த கப்பல்களின் கடப்பு எண்ணிக்கையாகும். இருப்பினும் போருக்கு முந்தி சராசரியாக ஹோர்மூஸ் நீரிணையால் ஒரு நாளைக்கு 130 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கை கப்பல்கள் நகர்ந்த நிலையில் இப்போதுதான் 78 கப்பல்கள் பயணித்த நிலையில் இப்போது அதனையும் குலைக்கும் வகையில் புதிய தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. ஒருபுறத்தே ஈரானும் அமெரிக்காவும் இப்போது மீண்டும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி கொள்ள, இன்னொரு புறத்தே நேற்று இஸ்ரேலும் லெபனானும் தமக்கிடையில் ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தில் ஒப்பமிட்டன. மத்திய கிழக்கின் 2 அயல் நாடுகளாக இஸ்ரேலும் லெபனானும் இருக்கின்றன. இந்த அயல் நாடுகள் இப்போது போர்முகம் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இஸ்ரேல் லெபனானை அழிக்கும் வகையில் பெரு நாசகார தாக்குதல்களை நடத்திய நிலையில் இந்த ஒப்பந்தம் ஒப்பமிடப்பட்டுள்ளது.
இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் ஒரு சமாதானத்தை அடைவதை நோக்கமாக கொண்டு இஸ்ரேல், லெபனான் மற்றும் அமெரிக்காவின் அனுசரணையுடன் இந்த முத்தரப்பு ஒப்பந்தம் நேற்று வெள்ளிக்கிழமை வாஷிங்டனில் ஒப்பமிடப்பட்டது. இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கு இடையான இந்த வரலாற்று சிறப்புமிக்க முத்தரப்பு ஒப்பந்தத்தில் பங்கேற்பதில் தனது நாடு பெருமை கொள்வதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ குறிப்பிட்ட நிலையில் இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஒப்பந்தத்தின் முதலாவது அம்சமாக இரண்டு நாடுகளுமே, அதாவது லெபனானும் இஸ்ரேலும் தங்களுக்கு இடையிலான மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் நல்ல அயல்நாட்டு உறவுகளை பேணிக்கொள்வதற்கும் தங்களது உறுதிப்பாட்டை அறிவித்துள்ளன. இதேபோல இஸ்ரேலும் லெபனானும் அமெரிக்காவின் அனுசரணை மற்றும் ஆதரவுடன் நேரடியான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலம் தங்கள் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து கொள்ள ஒரு இராணுவ ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கவும் ஒத்துக்கொண்டன. இதன் மூலமாக ஈரானிய ஆதரவு ஷியா குழுவான ஹெஸ்புல்லாவின் பெயரை வெளிப்படையாக இந்த ஒப்பந்தம் குறிப்பிடாமல் ஆயுததாரிகளின் ஆயுத களைவு குறித்து கூறுகிறது. இந்த ஆயுத களைவு இடம்பெற்றால் இஸ்ரேலிய படைகள் லெபனானிலிருந்து படிப்படியாக வெளியேறும் என இந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் லெபனான் இராணுவம் நாட்டின் ஏனைய பிரதேசங்கள் மீதான கட்டுப்பாட்டை படிப்படியாக மீண்டும் பெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இஸ்ரேலிய இராணுவத்துடன் இணைந்து வரையறுக்கப்படும் இந்த செயற்பாட்டில் லெபனானில் அரச சாரா ஆயுத குழுக்களின் ஆயுத களைவு மேற்கொள்ளப்படும் என குறிப்பிடப்படுகின்றது. அதாவது பெயரை குறிப்பிடாமல் விட்டாலும் ஹிஸ்புல்லாக்களின் ஆயுத களைவைத்தான் இது குறிப்பிடுகின்றது. ஆனால் ஹிஸ்புல்லாக்களை ஆயுத களைவு செய்வது என்பது சவாலான விடயம் மாத்திரமல்ல, ஹிஸ்புல்லா இதற்கு ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாது என்பதால் இந்த விடயம் ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான ஒரு முள்ளாக உள்ளது. ஆனால் ஒருவேளை ஆயுத களைவுகள் இடம்பெற்றால் ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு அவர்களின் உட்கட்டமைப்புகள் எல்லாம் லெபனானில் இருந்து அகற்றப்பட்டவுடன் அந்த இடங்களில் இஸ்ரேல் படிப்படியாக தனது கட்டுப்பாட்டை லெபனான் படைக்கு விட்டு கொடுக்கும் எனவும் அதன் பின்னர் லெபனான் குடிமக்கள் இந்த பகுதிகளுக்கு பாதுகாப்பாக திரும்ப முடியும் எனவும் இந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலை பொறுத்தவரை இந்த ஒப்பந்தத்தில் லெபனானை ஆக்கிரமிக்கும் விருப்பம் தனது நாட்டுக்கு இல்லை எனவும் லெபனானில் தனது இராணுவ நடவடிக்கைகள் யாவும் ஹிஸ்புல்லாவின் அச்சுறுத்தல்கள் மற்றும் அதன் இஸ்ரேலிய விரோத நோக்கங்களின் விளைவால் மட்டுமே உருவாக்கப்பட்டவை என வலியுறுத்திக் கொள்கின்றது. அதாவது லெபனானை ஆக்கிரமிப்பதோ இல்லையென்றால் லெபனானை பிடித்து வைத்திருப்பதோ இஸ்ரேலுக்கு விருப்பம் இல்லாத விடயம் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் நடைமுறையில் இதற்கு மாறான ஒரு யதார்த்தமான நிலைமைதான் லெபனானில் தெரிகின்றது. லெபனானில் எதிர்காலத்தில் இராணுவ தலையீடு அல்லது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் இருப்புக்கான தேவையை முற்றிலுமாக நீக்கிவிடும் பொறுப்பு ஹிஸ்புல்லாக்களின் ஆயுத களைவில் தான் இருக்கின்றது என இஸ்ரேலிய அரசாங்கம் இந்த ஒப்பந்தத்தில் கூறுகிறது. இந்த ஒப்பந்தத்தில் லெபனானை புனரமைத்து அதன் உட்கட்டமைப்பு மற்றும் பொருளாதாரத்திற்கு புத்துயிர் அளிக்க அமெரிக்கா தனது சர்வதேச பங்காளிகளை திரட்டும் என அமெரிக்க தரப்பில் ஒரு உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் வார்த்தைகளில் இந்த ஒப்பந்தத்தின் விதிகள் நன்றாக இருந்தாலும் ஈரானின் ஆதரவு பெற்ற ஷியா குழுவான ஹிஸ்புல்லாவின் ஆயுத களைவு என்ற விடயம் இங்கு ஒரு சாத்தியமற்ற விடயமாகவே தெரிகின்றது. இது லெபனானில் ஒரு உள்நாட்டு போரை வெடிக்க வைக்கும் அபாயத்தை கொண்டது. அதாவது முன்னர் எவ்வாறு இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தின் பின்னர் விடுதலை புலிகளும் இந்திய இராணுவமும் பொருதி கொண்டார்களோ, அதனை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ரசித்து கொண்டதோ, அதுபோல ஹிஸ்புல்லாக்களும் லெபனிய இராணுவமும் ஒருவேளை மோதலில் ஈடுபட்டால், அதாவது இந்த ஆயுத களவின் பின்னர் இந்த நிலைமை வந்தால், அதனை இஸ்ரேல் ஸ்ரீலங்கா போல இருந்து ரசிக்கக்கூடிய நிலைமையில் எதிர்காலத்தில் சில பாதகமான விளைவுகள் வந்தாலும் ஆச்சரியங்களே எதுவுமில்லை. எதிர்வரும் 4/7/2026 வேல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள்.